ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரேடிங் வியூவோட டுட்டோரியல். ட்ரேடிங் வியூனா என்ன, ட்ரேடிங் வியூவில் இருக்க டூல்ஸ்லாம் என்னென்ன, அந்த டூல்ஸோட யூஸ் என்ன, அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பெய்டாக இல்லை ஃப்ரீயா, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸோட ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் சீக்கே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வால் ஸ்ட்ரீட் தமிழா. ஃபர்ஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வர ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட்குள்ளே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஜிமெயிலையோ இல்லை நார்மலாகவோ ஒரு அக்கௌண்ட் இதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஏதாச்சும் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது அது அப்படியே இருக்கும், சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். சில பேருக்கு டார்க் மோடு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த டார்க் மோடை ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து சைடில் 3 கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம என்ன ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணணும்னு விரும்புகிறோமோ அந்த ஸ்டாக்ஸ் பேர் அங்கே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே அது நமக்கு சஜஷன் காட்டும். அது எதுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஆட் ஆகிக்கும். அதோட சார்ட்ஸ் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே சார்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் ஓப்பன் ஆயிரும். இதோ சார்ட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வேறு டைம் ஃப்ரேம்ஸ் மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேயே போய்ட்டு டைம் ஃப்ரேம்ஸ்லாம் மாற்றிக்கலாம். ஏதாச்சும் இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் இண்டிகேட்டர் ஐக்கான். இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய் சர்ச் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த இண்டிகேட்டர் வேணுமோ சர்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ வெர்ஷன், அதனால் மேக்ஸிமம் 3 இண்டிகேட்டர் தான் ஆட் பண்ண முடியும். பெய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா மந்த்லி 1000 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி வரும். ஒன்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெய்டு வெர்ஷன் போகலாம். நமக்கு இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதும். இண்டிகேட்டரில் நம்ம ஏதாச்சும் கஸ்டம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணோம்னா இங்கே இண்டிகேட்டர்ஸ்லாம் காட்டும். அதில் போய்ட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோன்னா நம்ம என்ன சேஞ்சஸ்னாலும் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா சேவ் ஆயிரும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற சார்ட் அனாலிசிஸ் டூல்ஸ்லாம் இதோ இங்கே சைடில் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் அடிக்கடி ஆஃபன் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இந்த ஹாரிசாண்டல் லைன், ட்ரெண்ட் லைன், ரெக்டாங்கிள், அப்புறம் ஃபெபனாக்கி ரெட்ரேஸ்மெண்ட், ஷார்ட் அண்ட் லாங் பொசிஷன், இதெல்லாம் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது பக்கத்தில் இருக்க இந்த ஸ்டார் ஐக்கான் எல்லாத்துக்கும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தனியாக ஒரு பாக்ஸ் சைடில் வந்துடும். நம்ம அந்த பாக்ஸ்லேருந்தே நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நம்ம உள்ளே போயிட்டு சேஞ்ச் பண்ணணுன்ட்டு இல்லை. ஓகே, நம்ம இப்போ செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த செட்டிங்ஸை நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே ரைட் சைடில் இருக்க அந்த சேவ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நமக்கு எந்த பேர் வேணுமோ அந்த மாதிரி பேர் வச்சுட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். திரும்ப ஓப்பன் பண்ணோன்னா அங்கேயே போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அவ்வளோதான் நம்ம அடிக்கடி டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் சொன்ன டைம் ஃப்ரேம்ஸ், டூல்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இதை பற்றி தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோ நான் அதை பற்றி தான் போட போகிறேன். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டான டைமுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் CK ஸ்கொயரிங் ஆஃப். கீப் ட்ரேடிங், கீப் மோட்டிவேட்டட்.